கடலூர் தென்பெண்ணை ஆற்றில் கோலாகலமாக கொண்டாடப்பட்ட ஆற்று திருவிழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதனால் புதுச்சேரி கடலூர் சாலையில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக காணப்பட்டது. பொங்கல் பண்டிகையின் 5ஆம் நாளில் ஆற்றில் தீர்த்தவாரி நடத்தினால் கங்கை நதியில் தீர்த்தவாரி நடத்திய பயன் கிடைக்கும் என்பது ஐதீகம். இதனால் பல்வேறு கோவில்களில் இருந்து உற்சவ மூர்த்திகள் கொண்டு வரப்பட்டு ஆற்றில் தீர்த்தவாரி நடத்தப்படுகிறது. அந்த வகையில் கடலூர் தென்பெண்ணை ஆற்றில் ஆற்று திருவிழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு அதிகாலையிலேயே கடலூர் வண்டிப்பாளையம், புரூக்கிஸ்பேட்டை, முதுநகர், பஞ்சாங்குப்பம், மஞ்சக்குப்பம், செம்மண்டலம், சாவடி, புதுப்பாளையம், வன்னியர்பாளையம், தேவனாம்பட்டினம், ஆனைக்குப்பம், குண்டு உப்பலப்பாவடி, தாழங்குடா, உச்சிமேடு, நாணமேடு உள்ளிட்ட ஏராளமான கிராமங்களில் இருந்து 30க்கும் மேற்பட்ட சாமிகள் அலங்கரிக்கப்பட்டு பெண்ணை ஆற்றிற்கு கொண்டு வரப்பட்டன. சாமிகள் பெண்ணை ஆற்றில் புனித தீர்த்தவாரி செய்து ஆற்றங்கரையில் வரிசையாக நிறுத்தப்பட்டன. இந்த தீர்த்தவாரியில் பல்வேறு அலங்காரங்களில் சுவாமிகள் எழுந்தருளின. இது பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தது. மேலும் கடலூரை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களது குடும்பத்தினருடன் ஆற்று திருவிழாவில் கலந்து கொண்டு வழிபட்டனர். இதனால் கடலூர் ஆழ்பேட்டை சோதனை சாவடி வழியாக புதுச்சேரி செல்லும் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஆற்று திருவிழாவிற்கு சென்ற பொதுமக்கள் தங்களது இருசக்கர வாகனத்தினை சாலையில் நிறுத்தி சென்றதால் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. போக்குவரத்து பாதிப்பை சரி செய்யும் பணியில் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டனர். நிலையிலும் வாகனங்கள் அனைத்தும் ஆமை வேகத்தில் ஊர்ந்து சென்றது குறிப்பிடத்தக்கது. பண்ருட்டியை அடுத்த கண்டரக்கோட்டை தென்பெண்ணை ஆற்றில் நடைபெற்ற ஆற்று திருவிழா தீர்த்தவாரியில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு திருவிழாவை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டியை அடுத்த கண்டரக்கோட்டை தென்பெண்ணை ஆற்றில் ஆண்டுதோறும் தை மாதம் 5ஆம் நாள் ஆற்று திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி கண்டரக்கோட்டை தென்பெண்ணை ஆற்றில் நடந்த ஆற்று திருவிழாவில் கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி பகுதிகளில் உள்ள பல்வேறு கிராமங்களில் இருந்தும் அலங்கரிக்கப்பட்ட சுவாமி சிலைகள் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு தீர்த்தவாரி நடைபெற்றது. இந்த விழாவை காண பல்லாயிரக்கணக்கான மக்கள் தென்பெண்ணை ஆற்றில் கூடியதால் கூட்ட நெரிசலை தவிர்க்கவும், கூட்டத்தை பயன்படுத்தி திருட்டு சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்கவும் ஏராளமான காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். மேலும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜாராம் மற்றும் துணை கண்காணிப்பாளர்கள் பாதுகாப்பு பணியை கண்காணித்தனர்.